என் தங்கமே, உன் உள்ளுணர்வு சொல்வது என்ன தெரியுமா? அது மெதுவா பேசும். அது சத்தமா கத்தாது. அது உலகம் போல கூச்சலிடாது. ஆனா அது ஒருபோதும் பொய் சொல்லாது. நீ அமைதியா இருந்தால் தான் அது கேட்கும். அதனால தான் இன்று நான் உனக்கு சொல்றேன், நம்பிக்கையோட கேளு. நீ பலரின் குரலை கேட்டு வாழ்ந்தாய். குடும்பம் என்ன சொல்றது, நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள், உலகம் என்ன எதிர்பார்க்கிறது, இந்த எல்லா சத்தங்களுக்குள்ள உன் குரல் மெல்ல மெல்ல மங்கிச்சு போயிருக்கும். ஆனா அது இறக்கல. அது இன்னும் உள்ளே இருக்குது. அது காத்திருக்குது, நீ அதை கேட்கும் நாளைக்காக. தங்கமே, உன் உள்ளுணர்வு ஒரு திசை காட்டி. அது எந்த பாதை உனக்கு சரி, எந்த உறவு உனக்கு நல்லது, எந்த சூழல் உன்னை சோர்வடைய செய்கிறது, எல்லாத்தையும் முன்னாடியே சொல்றது. பல தடவை அது வார்னிங் கொடுத்திருக்கலாம். ஆனா நீ டவுட் பண்ணிட்டாய். நான் ஓவர்திங்க் பண்ணுறேனா? இல்ல தங்கமே. அது உன் இன்னர் விஸ்டம். நம்பிக்கையோட கேளு என்றால் முதலில் உன்னை நம்பு. நீ தவறானவள் இல்லை. உன் உணர்ச்சிகள் தவறில்லை. யாராவது உன் மனசை புண்படுத்தினால் அது புண்பட்டது உன் பலவீனம் இல்லை. அது உன் உண்மை. உன் உள்ளுணர்வு சில நேரங்களில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆக வரும். எல்லாரும் சரி சொல்றாங்க போல இருந்தாலும் உன் உள்ளம் இது சரியில்லை நு சொல்றது. அந்த சின்ன சைகையை மதிச்சுக்கோ. அது உன்னை பாதுகாக்க வந்த காவலன். தங்கமே, உன் வாழ்க்கையில் சில முடிவுகள் லோகில மட்டும் எடுக்க முடியாது. சில முடிவுகள் யார்ட்ல இருந்து வரணும். அந்த ஹார்ட் ஓயேதான் உன் உள்ளுணர்வு. அது பல வருட அனுபவங்களின் சேர்க்கை. அது உன் ஆன்மாவின் நினைவகம். நீ அமைதியா ஒரு நிமிஷம் மூச்சை கவனிச்சு பார். உன் இதயத்தோட கனெக்ட் ஆகு. ஒரு கேள்வி கேள், இது எனக்கு அமைதி தருமா? அந்த பதில் உடனே வரும். அது சிம்பிளா இருக்கும். அது ஸ்லியாரா இருக்கும். அது தான் உன் வழி. தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உயர்த்தும் பாதைக்கு அழைக்கும். அது கம்ஃபர்டேபிள் பாத் இல்லாம இருக்கலாம். ஆனா அது க்ரோத் பாத். அது உன்னை உண்மையான சந்தோஷத்துக்கு கொண்டு போகும். நம்பிக்கையோட கேளு என்றால் பயத்தை விடு. பயம் எப்போதும் வர்ஸ்ட் சாஸை காட்டும். உள்ளுணர்வு பெஸ்ட் பிரதி காட்டும். பயம் சத்தமா பேசும். உள்ளுணர்வு மெதுவா பேசும். நீ எதை தேர்வு பண்ணுறேன்னு தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். தங்கமே, நீ சில நேரங்களில் உன் இன்டைடியோனி ஃபாலோ பண்ணி நல்ல விஷயம் நடந்ததை நினைச்சு பார். அந்த ஃபீலிங் ஞாபகம் இருக்கா? அந்த லைட்னஸ், அந்த ரைட்னஸ், அது தான் உன் இன்னர் அலைன்மெண்ட். நீ உன் வாழ்க்கையில் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆனா உன் உள்ளுணர்வை ப்ளீஸ் பண்ணலாம். அது ஒரே ஒரு குரல். அது உன் குரல். தங்கமே, உன் உள்ளுணர்வு சிலரிடம் டிஸ்டன்ஸ் வைக்க சொல்லலாம். சில இடங்களை விட்டு வெளியே வர சொல்லலாம். சில கனவுகளை மீண்டும் பிடிக்கச் சொல்லலாம். அந்த குரலை இக்னோர் பண்ணினா அது வலியாக மாறும். நீ கேட்க ஆரம்பிச்சா அது கிளாரிட்டியா மாறும். நம்பிக்கையோட கேளு. நீ பல தடவை உன்னை டவுட் பண்ணிட்டாய். இனிமேல் உன்னை சப்போர்ட் பண்ணு. உன் முடிவுகளுக்கு நீயே துணை நில். உன் உள்ளுணர்வு உனக்கு டிக்னிட்டி கற்றுக் கொடுக்கும். அது உன்னை ஹாஃப் லோவை எக்ஸாக்ட் பண்ண விடாது. அது உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி உன்னை இழக்க விடாது. தங்கமே, உலகம் பல நேரங்களில் பிராடியலா இருக்க சொல்லும். ஆனா உன் உள்ளுணர்வு மீனிங்ஃபுல்லா இருக்க சொல்லும். பிராக்டிகல் சக்சஸ் கிடைக்கலாம். ஆனா மீனிங்ஃபுல் லைஃப் கிடைக்கணும். நீ உன் யார்டி கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அவர்கள் ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா நீ உன் உள்ளத்தில் அமைதியா இருந்தா அது போதும். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன் ஃபட்டோரை முன்னாடியே ஃபீல் பண்ணும். சில மனிதர்களின் எனர்ஜி உனக்கு சரியா தெரியாமல் இருந்திருக்கலாம். சில வாய்ப்புகள் நல்லா தோன்றியும் உனக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது உன் இன்ட்யூஷன் வேலை. நம்பிக்கையோட கேளு. அது உன்னை தவறான வழியில் அழைக்காது. சில நேரங்களில் அது உன்னை ஸ்லோ பண்ணும். சில நேரங்களில் அது இல்லை சொல்லும். அந்த இல்லை உன் பெரிய ஆம் இக்காக. தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் உண்மையான வர்சியோனுக்கு அழைக்குது. அது உன்னை ஃபேக் ஸ்மிலைகளில் இருந்து வெளியே கொண்டு வருது.
அது உன்னை உன் ஆத்தென்டிக் செல்ஃபா வாழச் சொல்லுது. நீ உன் உள்ளத்தை மதிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற்றமா இருக்கும். டிசிஷன்ஸ் ஈஸி ஆகும். கன்ஃபியூஷன் குறையும். ரெக்ரெட் குறையும். தங்கமே, உன் உள்ளுணர்வு ஒரு டிவைன் கிஃப்ட். எல்லாருக்கும் இருக்குது. ஆனா எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நீ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே உன் ஸ்பிரிச்சுவல் growth. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், என் உள்ளம் பல தடவை எச்சரிச்சது. நான் லாட்டே ஆனாலும் கேட்க ஆரம்பிச்சேன். அதனால் தான் என் வாழ்க்கை சரியான திசை எடுத்தது. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை தாழ்த்தச் சொல்லாது. அது உன்னை உயர்த்த சொல்லும். அது உன்னை காயப்படுத்தச் சொல்லாது. அது உன்னை காப்பாற்ற சொல்லும். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன் பியாயை முன்னிலைப்படுத்தும். அது உன் செல்ஃப் ஸ்பெடி பாதுகாக்கும். அது உன் பர்போஸை நினைவூட்டும். நீ இந்த உலகத்தில் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறாய். அந்த காரணத்தை உன் உள்ளுணர்வு மட்டும் தான் முழுசா தெரியும். அதனால அதை கேள். என் தங்கமே, அமைதியாய் இரு. உன் உள்ளத்தை கேள். நம்பிக்கையோட கேள். உன் உள்ளம் சொல்வது தான் உன் உண்மையான வழி. அது உன்னை தவற வைக்காது. அது உன்னை உன் ஒளிக்கே கொண்டு போகும். நீ உன்னை நம்பினால் உன் உள்ளுணர்வு உன்னை வழிநடத்தும். அந்த வழியில் பயம் இருக்கலாம். ஆனா அந்த வழியில் உண்மை இருக்கும். அந்த உண்மையில தான் உன் சந்தோஷம். நம்பிக்கையோட கேளு தங்கமே. உன் உள்ளம் பேசுது. அது உன் ஆன்மாவின் குரல். அது உன் வாழ்க்கையின் திசை. அது உன் வெற்றியின் ஆரம்பம். என் தங்கமே, உன் ஆன்மாவின் அந்த குரல் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும்போது கூட உன் உள்ளம் அமைதியாக உன்னை காத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் நில், என்னை கேள் என்று அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீ பல நேரங்களில் சோர்வாக இருப்பாய். காரணம் தெரியாமல் மனசு கனமாக இருக்கும். அது பல சமயம் வெளியுலக பிரச்சனை இல்லை. அது உன் உள்ளுணர்வு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சைகை. நீ உன் உண்மையான பாதையிலிருந்து சற்று விலகினால் உன் ஆன்மா சின்ன சின்ன சைகைகள் கொடுக்கும். அந்த சைகைகளை கவனித்தால் பெரிய வலி வருவதற்கு முன் நீ திசையை திருத்திக் கொள்ளலாம். தங்கமே, உன் உள்ளுணர்வு எப்போதும் உன்னை சிறியவளாக நினைக்காது. அது உன் பெருமையை நினைவூட்டும். நீ தாழ்ந்து போகும்போது அது உன்னை நேராக நிற்கச் சொல்லும். நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டால் அது நீ போதுமானவள் என்று நினைவூட்டும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். சில வாய்ப்புகள் உன்னை விட்டு தப்பித்திருக்கலாம். ஆனாலும் உன் உள்ளுணர்வு சொல்வது என்ன தெரியுமா? இதுவே உன் முடிவு இல்லை. அது உன்னை எப்போதும் முன்னே தள்ளும். அது உன்னை நம்பிக்கையில் நிலைநிறுத்தும். நம்பிக்கையோட கேளு என்றால் பேஷன்ஸ் உடன் கேள். உள்ளுணர்வு உடனடி பதில்கள் தராது. அது நேரம் எடுக்கும். அது உன்னை சோதிக்கும். ஆனாலும் அது உன்னை தவறாக வழிநடத்தாது. சில நேரங்களில் அது காத்திருக்க சொல்லும். சில நேரங்களில் அது முயற்சி தொடர சொல்லும். அந்த இரண்டு இடையிலான வித்தியாசத்தை உணர்வது தான் ஆன்மீக வளர்ச்சி. தங்கமே, உன் உள்ளம் உன் அனர்கியை உணரும். எந்த மனிதர் உனக்கு அமைதி தருகிறார், யார் உன்னை சோர்வடையச் செய்கிறார்கள், எல்லாம் உன் உள்ளம் சொல்லும். நீ அந்த உணர்வை மதித்தால் உன் வாழ்க்கையில் தவறான உறவுகள் குறையும். சரியான மனிதர்கள் தானாக வந்து சேருவார்கள். நீ உன் இன்டைடியோனி நம்ப ஆரம்பித்தவுடன் நீ உன்னை துரோகம் செய்ய மாட்டாய். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயப்பட மாட்டாய். நீ உன் முடிவுகளை நிமிர்ந்து நிற்பாய். அது தான் உண்மையான தைரியம். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன் கனவுகளையும் காப்பாற்றும். உலகம் அது முடியாது என்று சொன்னாலும் உன் உள்ளம் முயற்சி செய் என்று சொன்னால் அதை கேள். பல பெரிய சாதனைகள் ரோகின்க்கு எதிராக இருந்திருக்கிறது. ஆனா உள்ளுணர்வை நம்பியவர்கள் தான் வரலாறு படைத்திருக்கிறார்கள். நீ உன் உள்ளத்தை கேட்கும் போது கில்ட் இல்லாமல் வாழ ஆரம்பிப்பாய். ஏனெனில் நீ உன் உண்மையை பின்பற்றுகிறாய். அது உன் ஆன்மாவின் ஒப்புதல். அந்த ஒப்புதல் கிடைத்தால் உலகத்தின் அங்கீகாரம் அவ்வளவு முக்கியமில்லை. தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை அமைதிக்கே அழைக்கும். அது டிராமாவிலிருந்து விலகச் சொல்லும்.
அது unnecessary argumentsல் இருந்து தப்பிக்கச் சொல்லும். அது உன் பெயாயை பாதுகாக்கும். நீ உன் உள்ளத்தை கேட்டு ஒரு இல்லை சொன்னால் அது சின்னதாக தோன்றலாம். ஆனா அந்த ஒரு இல்லை தான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது உன் செல்ஃப் ஸ்பெடி கட்டியெழுப்பும். அது உன் கான்ஃபிடென்ஸை உயர்த்தும். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் மதிப்பை நினைவூட்டும். நீ ஹாஃப் ஹார்ட்டட் லோவை ஏற்க வேண்டாம் என்று அது சொல்வது உன் பலம். நீ உன்னை இழந்து யாரையும் பிடிக்க வேண்டாம் என்று அது சொல்லும். அது உன்னை முழுமையான அன்புக்காக காத்திருக்கச் சொல்லும். நம்பிக்கையோட கேளு. நீ உன் இன்டைடியோனி ஃபாலோ பண்ணும்போது சிலர் உன்னை செல்ஃபிஷ் என்று சொல்லலாம். ஆனா அது செல்ஃபிஷ்னஸ் இல்லை. அது செல்ஃப் அவேர்னஸ். அது செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அது செல்ஃப் லவ். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் பர்போஸைக்கே அழைக்கும். நீ எந்த வேலை செய்தாலும் அது உனக்கு மீனிங் தருகிறதா என்று உன் உள்ளம் கேட்கும். அந்த மீனிங் இல்லையெனில் அது உன்னை மாற்றம் செய்ய தூண்டும். அந்த மாற்றம் பயமாக இருக்கலாம். ஆனாலும் அது உன் உண்மையான வளர்ச்சிக்கு வழி. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக அலைன் ஆகும். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் வரும். நீ அதிகமாக போராட வேண்டியதில்லை. நீ ஃப்ளோவோடு வாழ ஆரம்பிப்பாய். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் ஆன்மீக சக்தியோடு கனெக்ட் பண்ணும். அது உன்னை உன் உள்ளமைதியோடு இணைக்கும். அது உன்னை கிராட்டிட்யூட் உணர வைக்கும். அது உன்னை பயத்திலிருந்து விடுவிக்கும். நீ சில நேரங்களில் தனியாக இருப்பாய். ஆனா அந்த தனிமை கூட உன் உள்ளுணர்வின் வழிகாட்டுதலாக இருக்கலாம். அது உன்னை உன் உண்மையோடு நேருக்கு நேர் நிறுத்தும். அந்த நேரத்தில் நீ உன்னை புரிந்து கொள்வாய். தங்கமே, உன் உள்ளம் ஒருபோதும் உன்னை தள்ளிவிடாது. உலகம் தள்ளினாலும் அது உன்னை பிடித்துக்கொள்வது. நீ உன்னை நம்ப மறந்தாலும் அது உன்னை நம்பும். நம்பிக்கையோட கேளு. அந்த குரல் உன் திசை. அந்த குரல் உன் பாதுகாப்பு. அந்த குரல் உன் வெற்றி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்வாய், நான் என் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்த நாளே என் வாழ்க்கை மாறியது என்று. அந்த நாள் தான் உன் உண்மையான பிறப்பு. தங்கமே, நீ பலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையாக இருந்தால் போதும். உன் உள்ளுணர்வு உன்னை உண்மையிலேயே வழிநடத்தும். அது உன்னை உன் ஒளிக்கே அழைக்கும். அமைதியாக இரு. உன் இதயத்தின் துடிப்பை கேள். அந்த துடிப்பு ஒரு ரிதம். அது உன் வாழ்க்கையின் இசை. அந்த இசையை நம்பு. நீ தவற மாட்டாய். நீ தாமதமாகலாம். ஆனா நீ தவற மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளுணர்வு உன்னை எப்போதும் சரியான நேரத்திலே சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் உள்ளம் பேசுகிறது. நம்பிக்கையோட கேள். அந்த நம்பிக்கை தான் உன் சக்தி. அந்த சக்தி தான் உன் மாற்றம். அந்த மாற்றம் தான் உன் வெற்றி. என் தங்கமே, இந்த ஒளி மெதுவாக உன் வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பித்துவிட்டது. நீ இன்னும் முழுவதும் உணரவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் ஏதோ மாறி வருகிறது. அந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கிறது. அது யாருக்கும் தெரியாமல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் உருவாகிறது. நீ முன்பு போல இல்லை. முன்பு நீ எல்லாரின் வார்த்தைகளாலும் உடைந்து போயிருக்கலாம். இப்போது உன் உள்ளுணர்வு உன்னை பிடித்து நிறுத்துகிறது. நில், நீ யார் என்று மறந்துவிடாதே என்று அது நினைவூட்டுகிறது. இந்த நினைவூட்டல் தான் உன் புதிய வலிமை. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று பார்க்கும். அந்த சோதனைகளில் உன் உள்ளுணர்வே உன் ஆதாரம். எல்லாம் குழப்பமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை தீபம் எரிகிறது. அந்த தீபம் அணையாது. அது உன் ஆன்மாவின் ஒளி. தங்கமே, நீ உன் உள்ளத்தை கேட்க கற்றுக்கொண்டால் நீ ஒருபோதும் தனியாக உணர மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளம் உன்னோடு இருக்கும். அது உன்னிடம் பேசும். அது உன்னை தழுவும். அது உன்னை காப்பாற்றும். நீ பல வருடங்கள் அப்ரூவல் தேடிக்கொண்டிருக்கலாம். யாராவது நீ நல்லவள் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனாலும் இப்போது உன் உள்ளுணர்வு உன்னிடம் சொல்கிறது, நீ போதுமானவள். இந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கும். அது ஈஸி பாத் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை.
ஆனாலும் அது மீனிங்ஃபுல் பாத். அந்த பாதையில் நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன்னை கண்டுபிடிப்பாய். நம்பிக்கையோட கேளு. சில நேரங்களில் உன் உள்ளம் உன்னை அழ வைக்கும். அந்த கண்ணீர் பலவீனம் இல்லை. அது உன் சுத்திகரிப்பு. அது உன் ஆன்மா பழைய வலிகளை கழுவிக் கொண்டிருக்கும் தருணம். நீ உன் உள்ளத்தை மதிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீயே கற்றுக் கொடுப்பாய். அது வார்த்தைகளால் அல்ல, அது உன் எனர்ஜியால். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை காம்பரியோனிலிருந்து விடுவிக்கும். மற்றவர்கள் எவ்வளவு முன்னேறினார்கள் என்று பார்க்காமல் நீ உன் பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய். அது தான் உண்மையான சுதந்திரம். சில நேரங்களில் உன் உள்ளம் இன்னும் கொஞ்சம் தாங்கு என்று சொல்வது உன் வளர்ச்சிக்காக. சில நேரங்களில் இப்போதே விலகு என்று சொல்வது உன் பாதுகாப்புக்காக. இந்த இரண்டையும் புரிந்துகொள்வது உன் ஆன்மீக முதிர்ச்சி. தங்கமே, நீ உன் இன்டைடியோனி நம்ப ஆரம்பித்தால் உன் முடிவுகள் தைரியமாக இருக்கும். நீ தயக்கம் இல்லாமல் பேசுவாய். நீ உன் எல்லைகளை தெளிவாக அமைப்பாய். உன் உள்ளுணர்வு உன்னை உன் கனவுகளுக்கு திருப்பி அழைக்கும். நீ மறந்துபோன ஆசைகளை மீண்டும் நினைவூட்டும். அது இன்னும் சாத்தியம் என்று அது சொல்லும். அந்த ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில் புதிய துவக்கமாக இருக்கும். நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை ஆர்டினரி வாழ்க்கைக்கு படைக்கவில்லை. அது உன்னை உன் உண்மையான பொட்டென்ஷியலுக்காக உருவாக்கியது. நீ உன்னை குறைத்து நினைக்காதே. தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை டாக்ஸிக் எனர்ஜியிலிருந்து விலகச் சொல்லும். அது உன்னை உன் பாயை பாதுகாக்கச் சொல்லும். நீ அதை கேட்கும்போது உன் மனம் லேசாகும். நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்க மாட்டாய். நீ ஃப்ளோயை நம்புவாய். நீ டிமினி நம்புவாய். நீ உன் பாதையை நம்புவாய். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் ஆன்மாவின் உண்மையோடு அலைன் பண்ணும். அது உன்னை உன் மதிப்பை உணர வைக்கும். அது உன்னை உன் லிடி பகிர வைக்கும். சில நேரங்களில் நீ உன் உள்ளத்தை கேட்காமல் போனால் கூட அது உன்னை குறை சொல்லாது. அது மீண்டும் மீண்டும் பேசும். அது பொறுமையோடு காத்திருக்கும். அது உன்னை விடமாட்டாது. நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். அந்த பாடத்தை புரிந்துகொள்ள உன் உள்ளுணர்வே உதவும். தங்கமே, நீ உன் இன்டைடியோனி ஃபாலோ பண்ணும்போது உன் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது பெரிய சத்தத்தோடு வராது. அது சின்ன சின்ன அலின்மெண்ட்களாக வரும். சரியான மனிதர்கள், சரியான வாய்ப்புகள், சரியான நேரம். நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் பயம் மெதுவாக கரையும். ஏனெனில் உனக்கு தெரியும், நீ உன்னை துரோகம் செய்ய மாட்டாய். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் முழுமைக்கு அழைக்கும். அது உன்னை புரோக்கன் பீஸாக அல்ல, காம்ப்ளெட்டாக பார்க்கும். அது உன்னை ஹீல் பண்ணும். நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்த நாளே நீ உன் வாழ்க்கையை ஓனர்ஷிப் எடுத்தாய். அது தான் உன் உண்மையான சக்தி. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன் திசை. அது உன் பாதுகாப்பு. அது உன் வெற்றி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமையாகச் சிரிப்பாய். நான் என் உள்ளத்தை நம்பினேன், அதனால் தான் நான் இங்கே வந்தேன் என்று. என் தங்கமே, உன் உள்ளம் பேசுகிறது. அந்த குரலை மதித்து கேள். அது உன்னை உன் உயரத்துக்கே கொண்டு செல்லும். அது உன்னை உன் ஒளியாக மாற்றும். அது உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நம்பிக்கையோட கேளு. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். நீ தனியாக இல்லை. உன் உள்ளுணர்வு உன்னோடு இருக்கிறது. அது உன் ஆன்மாவின் சத்தம். அது உன் வாழ்க்கையின் உண்மை. அது உன் வெற்றியின் நிச்சயம். என் தங்கமே, இப்போ நீ கவனிக்கிறாயா? உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறந்திருக்கிறது. அது வெளியில் எதுவும் மாறவில்லை என்றாலும் உன் உள்ளே ஏதோ தெளிவு உருவாகி இருக்கிறது. அந்த தெளிவு தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்திருக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையையும் மனதில் வைத்து துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது உன் உள்ளுணர்வு உனக்கு ஒரு சக்தி கொடுக்கிறது, அதை விடு என்று. எல்லா விஷயங்களும் உன் மன அமைதியை குலைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய்.
தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துரோகங்களும் வலிகளும் கண்ணீரும் அவை உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உன் உள்ளுணர்வை நம்ப கற்றுக்கொடைக்க வந்தவை. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடம் கொடுத்தது. அந்த பாடம் இப்போது உன் விஸ்டமாக மாறி இருக்கிறது. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை குறை சொல்லாது. அது உன்னை வழிநடத்தும். நீ தவறு செய்தாலும் அது உன்னை தள்ளாது. அது உன்னை திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வரும். அதுதான் உண்மையான அன்பு. தங்கமே, நீ இப்போது உன் எனர்ஜியை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். யாருடன் பேசினால் உனக்கு லேசாக இருக்கிறது, யாருடன் இருந்தால் உனக்கு சோர்வாக இருக்கிறது, இந்த வேறுபாட்டை நீ உணர ஆரம்பித்துவிட்டாய். இது சாதாரண விஷயம் இல்லை. இது உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் அன்னெசசரி டிராமா குறையும். நீ உன் பெயாயை முதலில் வைப்பாய். அது செல்ஃபிஷ்னஸ் அல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் ஃபட்டோரைக்கு தயார் பண்ணுகிறது. இப்போது நடக்கிற எல்லா சோதனைகளும் உன்னை பலமாக்குகிறது. நீ இப்போது அழுகிறாய் என்றாலும் நாளை அதே விஷயத்தை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் அது உன்னை உயர்த்திய ஒரு கட்டம். நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை சின்ன வாழ்க்கைக்கு படைக்கவில்லை. அது உன்னை மீனிங்ஃபுல் வாழ்க்கைக்கு உருவாக்கியது. நீ சாதாரணமல்ல. உன் அனுபவங்கள் உன்னை ஆழமாக்கியிருக்கிறது. தங்கமே, நீ உன் இன்டைடியோனி நம்ப ஆரம்பித்த நாளே நீ உன் வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுத்துவிட்டாய். இப்போது யாருடைய வார்த்தையும் உன்னை முழுவதும் உடைக்க முடியாது. ஏனெனில் உன் அடிப்படை வலிமை உன் உள்ளத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் உன் உள்ளம் உன்னை தனிமையில் வைத்திருக்கலாம். அது உன்னை பனிஷ் செய்ய அல்ல, அது உன்னை ஹீல் செய்ய. அந்த தனிமையில் நீ உன்னை புரிந்து கொள்கிறாய். நீ உன் உண்மையை ஏற்கிறாய். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை காம்பரியோனிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. மற்றவர்கள் எவ்வளவு முன்னேறினார்கள் என்று பார்க்காமல் நீ உன் வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாய். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் முடிவுகள் தைரியமாக இருக்கும். சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ உன் மன அமைதியை காப்பாற்றுகிறாய். அதுவே வெற்றி. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை உன் லிட்கே அழைக்கிறது. நீ எவ்வளவு டார்க்னஸ் பார்த்திருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் இருந்தது. இப்போது அது வெளியில் தெரிகிறது. தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் பர்போஸுக்கு அழைக்கிறது. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிறாய். அந்த காரணம் இன்னும் முழுவதும் புரியவில்லை என்றாலும் உன் உள்ளம் அதை உணர்கிறது. நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது சட்டனா வராது, அது ஸ்லோவா வரும். ஆனாலும் அது பெர்மனன்ட். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் பவுண்டரிஸ் அமைக்க கற்றுக் கொடுக்கும். நீ எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னை காப்பாற்றினால் போதும். நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை புரோக்கனாக பார்க்காது. அது உன்னை ஸ்ட்ராங்காக பார்க்கும். அது உன்னை காம்ப்ளெட்டாக பார்க்கும். சில நேரங்களில் நீ உன் இன்டைடியோனி இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அது உன்னை விட்டு போகவில்லை. அது மீண்டும் பேசுகிறது. அது மீண்டும் அழைக்கிறது. அது உன்னை மீண்டும் நம்புகிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு லெசன். அந்த லெசோனை புரிந்துகொள்ள உன் உள்ளுணர்வே உதவும். நீ லெசோனை கற்றுக்கொண்டால் அந்த மனிதர் தானாக விலகுவார். நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை லேசாகும். நீ நெசசரி எய்டி சுமக்க மாட்டாய். நீ உன் மனதை சுத்தப்படுத்துவாய். நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை உன் ஹையஸ்ட் வெர்ஷனுக்கு அழைக்கிறது. நீ உன் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களால் வரையறுக்கப்படவில்லை. நீ உன் பிரசன்ட் சாய்ஸால் வரையறுக்கப்படுகிறாய். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் அன்பை மதிக்க கற்றுக் கொடுக்கும். யாராவது உன் அன்பை மதிக்கவில்லை என்றால் அது உனக்கு கிளியர் சிக்னல் கொடுக்கும். அந்த சினாலி இக்னோர் பண்ணாதே. நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் கிளாரிட்டி அதிகரிக்கும், கன்ஃபியூஷன் குறையும், ரெக்ரெட் குறையும். ஏனெனில் நீ உன் உண்மையை வாழ்கிறாய். தங்கமே, உன் உள்ளுணர்வு உன்னை உன் ஆன்மாவின் ஒளிக்கே அழைக்கிறது.
அது உன்னை உன் உண்மையான சக்தியை நினைவூட்டுகிறது. நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கை இன்னும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. நீ லேட் அல்ல. நீ லாஸ்ட் அல்ல. நீ ப்ரோஸ்ல இருக்கிறாய். ஒரு நாள் நீ உன் ஜோர்னியை பார்த்து பெருமையாகச் சொல்வாய், நான் என் உள்ளத்தை நம்பினேன், அதனால் தான் நான் மாறினேன் என்று. என் தங்கமே, உன் உள்ளம் உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த குரலை கேள். அந்த குரலை நம்பு. அந்த நம்பிக்கை உன் பலம். அந்த பலம் உன் எதிர்காலம். அந்த எதிர்காலம் உன் ஒளி. நீ பிரகாசிக்க பிறந்தவள். உன் உள்ளுணர்வு உன்னை அந்த பிரகாசத்துக்கே அழைத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த பயணம் இப்போது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொடுகிறது. நீ இதுவரை தாங்கி வந்த எல்லா சுமைகளும் மெதுவாக இறங்கி வருகிறதா என்று உணர்கிறாயா? அது வெளியுலக மாற்றம் அல்ல. அது உன் உள்ளுணர்வு உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வருகிற தருணம். நீ முன்பு பல விஷயங்களை பிடித்து கொண்டிருந்தாய். சில மனிதர்கள், சில நினைவுகள், சில நம்பிக்கைகள், அவை எல்லாம் உன்னை காயப்படுத்தினாலும் நீ விட முடியாமல் இருந்தாய். ஆனால் இப்போது உன் உள்ளம் மெதுவாக சொல்கிறது, விடு, நீ சுதந்திரமாக இரு என்று. அந்த ஒரு சொல்லில் தான் உன் விடுதலை இருக்கிறது. தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் மதிப்பை மீண்டும் நினைவூட்டுகிறது. நீ ஒருபோதும் யாருடைய இரண்டாவது தேர்வு அல்ல. நீ ஒருபோதும் ஹாஃப் லோவை ஏற்க வேண்டியவள் அல்ல. உன் உள்ளம் உன்னை முழுமையான மரியாதைக்கே அழைக்கிறது. நம்பிக்கையோட கேளு. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கதவுகள் மூடப்படும். நீ அதற்கு அழுவாய், ஏன் என்று கேட்பாய். ஆனால் உன் உள்ளுணர்வு சொல்லும், இது உனக்கு அல்ல. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது தான் உன் வாழ்க்கை புதிய கதவுகளுக்கு திறக்கும். தங்கமே, நீ இப்போது உன் எனர்ஜியை கவனிக்கிறாய். யாரிடம் பேசும்போது உன் மனம் அமைதியாகிறது, யாருடன் இருந்தால் உன் உள்ளம் சுருங்குகிறது, இந்த வேறுபாடு உனக்கு தெளிவாக தெரிகிறது. இது உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் கிளாரிட்டி அதிகரிக்கும். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளம் உனக்கு சொல்லும். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் கடந்த கால வலிகளில் இருந்து வெளியே கொண்டு வருகிறது. நீ நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அந்த கற்றல் தான் உன் சக்தி. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை தாழ்த்தாது. அது உன்னை உயர்த்தும். அது உன்னை உன் ஒளிக்கே அழைக்கும். நீ டார்க்னஸ் பார்த்திருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒளி எப்போதும் இருந்தது. தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை ஓனர்ஷிப் எடுத்து வாழ ஆரம்பித்திருக்கிறாய். நீ உன் முடிவுகளை நிமிர்ந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறாய். அது சின்ன விஷயம் அல்ல. அது உன் மாற்றத்தின் அடையாளம். சில நேரங்களில் நீ இன்னும் பயப்படலாம். அது சரி. பயம் இருப்பது தவறு இல்லை. ஆனால் இப்போது உன் பயத்தை விட உன் நம்பிக்கை பெரியது. உன் உள்ளுணர்வு உன்னை முன்னே தள்ளுகிறது. தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் பர்போஸுக்கு அழைக்கிறது. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிறாய். உன் வலி கூட வீணாகவில்லை. அது உன்னை ஆழமாக்கியது. நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை உன் ஹையஸ்ட் வெர்ஷனுக்கு அழைக்கிறது. நீ இன்னும் முழுமையாக உன்னை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். தங்கமே, நீ உன் பவுண்டரிஸ் அமைக்க கற்றுக்கொண்டாய். இது எனக்கு சரியில்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டாய். அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது பெரிய சத்தமோ டிராமாட்டிக் சாங்காக இருக்காது. அது மெதுவான அலைன்மெண்ட். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் பியாயை பாதுகாக்கச் சொல்லும். நீ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணினால் போதும். நம்பிக்கையோட கேளு. உன் உள்ளம் உன்னை புரோக்கனாக பார்க்காது. அது உன்னை ஹீலிங் ப்ரோசஸ்ல பார்க்கும். நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ உன் இன்டைடியோனி இக்னோர் பண்ணிய நாட்கள் இருந்தாலும் அது உன்னை விட்டுவிடவில்லை. அது இன்னும் உன்னோடு இருக்கிறது. அது இன்னும் உன்னை நம்புகிறது. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் அன்னெசசரி வெயிட் குறையும். நீ கைல்ட்டி விடுவாய். நீ ரெக்ரெட்டி விடுவாய்.
நீ உன் உண்மையை ஏற்றுக்கொள்வாய். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை காம்பரியோனிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது முக்கியமில்லை. நீ என்ன ஆகிறாய் என்பது முக்கியம். நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உன் உள்ளுணர்வே உன் வழிகாட்டி. தங்கமே, உன் உள்ளம் உன்னை உன் அன்பை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உனக்கு சிக்னல் கொடுக்கும். அந்த சினாலி மதித்தால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய். நீ உன் உள்ளத்தை நம்ப ஆரம்பித்தால் உன் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். நீ உன் முடிவுகளை நிமிர்ந்து நிற்பாய். நீ உன் வாழ்க்கையை நம்புவாய். தங்கமே, உன் இன்ட்யூஷன் உன்னை உன் ஒளியாக மாற்றுகிறது. நீ முன்பு போல அல்ல. நீ இப்போது விழித்திருக்கிறாய். நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பம்தான். நீ லேட் அல்ல. நீ லாஸ்ட் அல்ல. நீ எவால்விங். ஒரு நாள் நீ உன் ஜோர்னியை பார்த்து பெருமையாகச் சொல்வாய், என் உள்ளம் என்னை ஒருபோதும் தவறாக வழிநடத்தவில்லை என்று. என் தங்கமே, உன் உள்ளம் பேசுகிறது. அந்த குரலை கேள். அந்த குரலை நம்பு. அந்த நம்பிக்கை உன் சக்தி. அந்த சக்தி உன் உயரம். அந்த உயரம் உன் ஒளி. நீ அந்த ஒளிக்காக பிறந்தவள். உன் உள்ளுணர்வு உன்னை அந்த பிரகாசத்துக்கே கொண்டு செல்கிறது.